அன்பிற்கினிய அதிபர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே மற்றும் என் அன்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அது சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் 2025-26 தொடர்பான விழிப்புணர்வாகும். சுரக்ஷா என்பது இலங்கை அரசால் மாணவர்களுக்காக இலவசமாக வழங்கப்படும் ஒரு பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் மாணவர்களின் சுகாதாரம், விபத்து பாதுகாப்பு, தீவிர நோய் சிகிச்சை மற்றும் பெற்றோர் இழப்பு போன்ற பல்வேறு அவசர நிலைகளில் உதவி வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. பல மாணவர்கள் உடல்நலக் குறைவு, விபத்து, பொருளாதார சிக்கல்கள் போன்ற காரணங்களால் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலைகளில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த சுரக்ஷா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரச பாடசாலைகள், அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள், பிரிவனாக்கள் மற்றும் சிறப்பு தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் அனைவரும் உள்ளடக்கப்படுகின்றனர். 5 வயது முதல் 21 வயது வரை உள்ள மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். சிறப்பு தேவையுடைய மாணவர்களுக்கான வயது வரம்பு 4 வயது முதல் 21 வயது வரை அமைந்துள்ளது. 2025-26 ஆண்டிற்கான இந்த காப்புறுதி திட்டம் 01-07-2025 முதல் 31-08-2026 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த ஆண்டில் பல முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பெற்றோர் உயிரிழப்பின் போது உதவி பெறுவதற்கான குடும்ப வருமான எல்லை ரூபா 1,80,000 ரூபா 2,40,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மேலும் பல குடும்பங்கள் இந்த உதவியை பெற முடியும். அதேபோல் முதுகெலும்பு திருத்த கருவி எனப்படும் ஸ்கோலியோசிஸ் பிரேஸ் மற்றும் செவிப்புல கருவி எனப்படும் கோக்லியா எக்விப்மெண்ட் ஆகியவற்றிற்காக ரூபா 75,000 வரை நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. மேலும் தாலசீமியா, என்செஃபலைட்டிஸ், நியூமோதொராக்ஸ், சிக்கிள் செல் அனீமியா போன்ற தீவிர நோய்களும் இந்த திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. நீண்டகால சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களுக்கு ரூபா 20,000 வரை சிகிச்சை உதவியும் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய நன்மைகள் பல உள்ளன. வைத்திய சிகிச்சைக்காக ரூபா 300,000 வரை காப்புறுதி வழங்கப்படும். தீவிர நோய்களுக்கான சிகிச்சைக்கு ரூபா 1.5 மில்லியன் வரை உதவி வழங்கப்படும். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அரை கட்டணமாக நாளொன்றுக்கு ரூபா 12,500 வரை வழங்கப்படும். அரச மருத்துவமனையில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு ரூபா 1000 கொடுப்பனவும் வழங்கப்படும். வெளிநோயாளர் சிகிச்சைக்காக ரூபா 20,000 வரை உதவி கிடைக்கும். மாணவருக்கான தனிப்பட்ட விபத்து காப்புறுதியாக ரூபாய் 2 லட்சம் வரை வழங்கப்படும். பெற்றோர் இழப்பின் போது ஒரு பெற்றோருக்கு ரூபாய் 75,000 வழங்கப்படும். இப்போது இந்த உதவிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். சுரக்ஷா உரிமை கோரல் படிவத்தை பெறுவதற்கு பல வழிகள் உள்ளன. பாடசாலைகள், கல்வி அமைச்சின் இணையதளம், சுரக்ஷா இணையதளம் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவன கிளைகள் மூலம் படிவங்களை பெற முடியும். படிவத்தை சரியாக நிரப்பி அதனுடன் மருத்துவ அறிக்கைகள், பற்றுச்சீட்டுகள் மற்றும் தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும். மிக முக்கியமாக அனைத்து ஆவணங்களிலும் பாடசாலை அதிபரின் கையொப்பம், அதிகாரப்பூர்வ முத்திரை மற்றும் திகதி கட்டாயமாக இருக்க வேண்டும். 2025 செப்டம்பர் 1 முதல் உரிமைகோரல் ஆவணங்களை அருகிலுள்ள ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் பிராந்திய அலுவலகங்களில் சமர்ப்பிக்க முடியும். மேலும் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், சம்பவம் நடந்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அன்பு மாணவர்களே, இந்த சுரக்ஷா திட்டம் உங்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பாகும். உங்கள் கல்வி, உடல் நலம் மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு தேசிய பாதுகாப்பு திட்டமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை நன்கு அறிந்து கொண்டு தேவையான சமயங்களில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து வழங்க வேண்டும். குறிப்பாக மருத்துவ ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது, உரிமை கோரல் செய்ய வேண்டிய கால வரையறை மற்றும் அதிபர் சான்றின் அவசியம் போன்ற விடயங்களை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். சுரக்ஷா என்பது வெறும் காப்புறுதி திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மாணவரின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் அரசின் பொறுப்புணர்வான முயற்சியாகும். எனவே அனைவரும் இந்த திட்டத்தின் பயன்களை முழுமையாக அறிந்து கொண்டு தேவையான சமயங்களில் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். நன்றி.